வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன் கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் ஜோடின் சுதுஜன். இன்று 18ஆம் தேதி 9ஆம் மாதம் 2015ஆம் ஆண்டு மலர்ந்திருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். ஐரோப்பிய நாடுகளுக்கான மீன் ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்டுள்ள தடையை நீக்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கடற்தொழில் திணைக்களம் தெரிவிப்பு. சேயா சதவீயின் மரபணு பரிசோதனை அறிக்கை இன்று போலீசாரிடம் சமர்ப்பிப்பு. சர்வதேச கால்பந்தாட்ட சம்மேளனத்தின் செயலாளர் நாயகம் ஜெரோம் வெல்கே இடைநிறுத்தம். தொடர்வது விரிவான செய்திகள். ஐரோப்பிய நாடுகளுக்கான இலங்கையின் மீன் ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்டுள்ள தடையை நீக்குவதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக கடற்தொழில் திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஜனவரி மாதம் அளவில் இலங்கை மீது விதிக்கப்பட்டுள்ள மீன் ஏற்றுமதி தடை நீங்கும் என கடற்றொழில் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் கிறிஸ்டி பெர்னாண்டோ குறிப்பிடுகின்றார். சர்வதேச கடற்பரப்பில் மீன்பிடியில் ஈடுபடும் படகுகளை கண்காணிப்பதற்கான கட்டமைப்பு தற்போது முழுமையாக நிறுவப்பட்டுள்ளதாகவும் பணிப்பாளர் நாயகம் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் பிரகாரம் சுமார் 1200 மீன்பிடி படகுகளில் கண்காணிப்பு கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். திணைக்களத்தில் உள்ள கருவிகளூடாக சர்வதேச கடற்பரப்பில் மீன்பிடியில் ஈடுபடுகின்ற இந்த படகுகளின் நடவடிக்கைகளை கண்காணிக்க முடியும் எனவும் கடற்றொழில் திணைக்கள பணிப்பாளர் நாயகம் மேலும் சுட்டிக்காட்டினார். கடதனியாவையில் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட சேயா சதவீனியின் மரபணு பரிசோதனை அறிக்கை இன்று போலீசாரிடம் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. ஜின்டெக் நிறுவனத்தினால் மரபணு பரிசோதனை அறிக்கை சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் 3 விசேட போலீஸ் குழுக்கள் சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றன. மரபணு பரிசோதனை அறிக்கை கிடைத்ததன் பின்னர் சிறுமியின் மரணத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்யும் நடவடிக்கை இலகுவாகும் என போலீசார் குறிப்பிடுகின்றனர். சிறுமி சியா சதவீயின் கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய எவரையும் இதுவரை கைது செய்யாமல் போயுள்ளதாக போலீஸ் பதில் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகருமான பிரியந்த ஜாய்கோடி தெரிவித்துள்ளார். வவுனியா குடாக்கச்சிப்படி வனப்பகுதியில் புதையல் தோண்டிய சம்பவத்தில் குற்றஞ்சாட்டப்பட்ட பிரதி போலீஸ் மா அதிபர் தொடர்பான எந்தவொரு தகவலும் கிடைக்கவில்லை என போலீசார் தெரிவிக்கின்றனர். குறித்த பிரதி போலீஸ் மா அதிபரின் கார் போலீஸ் சிரேஷ்ட படைப்பிரிவு தலைமையகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் கூறுகின்றனர். இந்த போலீஸ் உயரதிகாரி சில தினங்களுக்கு முன்னர் சுகையின விடுமுறையில் கிழக்கு மாகாணத்திலிருந்து தனது வீட்டிற்கு சென்றுள்ளார். புதையல் தோண்டியதாக கூறப்பட்டுள்ள பிரதி போலீஸ் மா அதிபரை கைது செய்வதற்கு போலீஸ் தலைமையகத்தின் விசேட போலீஸ் குழு ஒன்று விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய 7 சந்தேக நபர்கள் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் குறிப்பிட்டுள்ளனர். நாட்டை சூழவுள்ள பல மாவட்டங்களிலும் தொடர்ச்சியான காலநிலையாக மழை பதிவாகி வருவது குறிப்பிடத்தக்கது. இது தொடர்பான தகவலை அறிந்து கொள்வதற்காக இன்றைய வானிலை தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக நாம் தொடர்பினை ஏற்படுத்தியுள்ளோம் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி முகமது சாலிஹினுடன். வணக்கம் சாலிஹின். வணக்கம் சிந்துஜன். நாட்டின் சில மாகாணங்களில் தற்பொழுது நிலவுகின்ற சீரற்ற வானிலை, அதாவது மழையுடன் கூடிய வானிலை மேலும் தொடரக்கூடிய சூழ்நிலை காணப்படுகின்றது. மத்திய சப்ரகமுக மாகாணங்களிலும் அதனைத் தொடர்ந்து மேல் மற்றும் தென் மாகாணங்களின் உட்பிரதேசங்களிலும் மழை பெய்வதுடன் இந்த பிரதேசங்களில் வானம் முகில் நிறைந்ததாகவும் காணப்படும். இதேவேளை மேல் மற்றும் தென் மாகாணங்களின் கரையோர பிராந்தியங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும். இதற்கப்பால் கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களின் சில இடங்களில் பிற்பகல் 4 மணிக்கு பிறகு இடியுடன் கூடிய மழை விருத்தி அடைந்து காணப்படும். இவ்வாறு இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் தற்காலிகமாக பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சூழ்நிலை காணப்படுகின்றது. ஆகையினால் பொதுமக்கள் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய சேதங்களை அல்லது இழப்புகளை தவிர்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். கடல் பிராந்தியங்களை பார்க்கின்ற போது புத்தளம் முதல் கொழும்பு காலி ஊடாக ஹம்மாந்தோட்டை வரையான கடல் பிராந்தியங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். இதை தவிர்ந்த நாட்டின் ஏனைய கடல் பிராந்தியங்களில் பிற்பகல் 4 மணிக்கு பிறகு இடியுடன் கூடிய மழை விருத்தி அடைந்து காணப்படும். பொதுவாக காற்று மணித்தியாலத்துக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையில் இருந்து வீசும். ஆனால் நாட்டை சூழ உள்ள ஆழமற்ற கடற்பிரதேசங்களில் தென்மேல் பருவப்பேச்சு வலுவடைந்து காணப்படுவதனால்
சில சமயங்களில் காற்றின் வேகமானது மணித்தியாலத்துக்கு 70 முதல் 80 கிலோமீட்டரிலும் அதிகரித்து வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் கடல் பிரதேசங்கள் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும். ஆகையினால் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லும் மீனவர்களும் கடல் பிரயாணிகளும் மிகவும் அவதானத்துடன் செயற்படுவது பொருத்தமானதாகும். தென்மாகாண சபையின் புதிய உறுப்பினர்கள் இருவர் நேற்று பதவி பிரமாணம் செய்து கொண்டனர். தென்மாகாண ஆளுநர் ஹேமகுமார நாணயக்காரவின் முன்னிலையில் இந்த பதவி பிரமாண நிகழ்வுகள் இடம்பெற்றன. ஐக்கிய தேசிய கட்சியின் சங்கீவ கருணாதிலக்க மற்றும் சுமணஸ்ரீ லியனகே ஆகியோரே பதவி பிரமாணம் செய்து கொண்டனர். தென்மாகாண சபையை பிரதிநிதித்துவப்படுத்திய ஐக்கிய தேசிய கட்சியின் பந்த்லலால் பண்டரிகொட மற்றும் விஜயபால ஹெட்டியாராச்சி ஆகியோர் கடந்த பொதுத் தேர்தலில் போட்டியிட்டு பாராளுமன்றத்திற்கு தெரிவாகியதை அடுத்து அந்த வெற்றிடத்துக்கு இவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அந்த தகவலுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையில் நிறைவடைகிறது. நமது மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையை 1 மணிக்கும், நமது மணித்தியாளர் செய்திகளை 10:25 மற்றும் 11:25க்கும் எதிர்பாருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.